Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக தரப்புல இருந்து இறுதி வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தம் அதிமுகவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது எடப்பாடி அவர்களுடைய கணக்கு என்னவா இருக்கு? இல்ல, எடப்பாடி கிட்டத்தட்ட எங்கெல்லாம் தான் ஜெயிக்க மாட்டோம் என்பதை ஒரு சர்வே எடுத்திருக்கிறார். சர்வே ஒரு 3 கூறுகளாக எடுத்திருக்கிறார். ஒன்று, அதிமுக்கியமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். அதுதான் அந்த முதல் பட்டியல். 23 பேர் பட்டியலை வெளியிட்டார். ஏன்னா எல்லாரும் முன்னாள் அமைச்சர்கள். எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதிராக போட்டியிடக்கூடியவர்கள் திமுக அமைச்சர்கள் இல்லாத தொகுதிகள். ஸோ அந்த தொகுதிகள் அவருக்கு முக்கிய வாய்ந்த தொகுதிகள் 23 பேர் வெளியாகுது. அதில் 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள். அது அவருக்கு கிடைத்த சர்வே. அந்த 3 சர்வே கிடைத்ததுல முதல்ல கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள தொகுதிகள் நம்ம பார்க்கலாம். 2வது ஒரு பட்டியல் வெளியிட்டார். அந்த பட்டியலில் என்னன்னா, யாரெல்லாம் விஐபி இருக்காங்களோ எல்லாருக்கும் சீட்டு கொடு. முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர். ஒரு உதாரணம் சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 3 முன்னாள் அமைச்சர்கள் போட்டிடுறாங்க. கீதா ஜீவனை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன். கோவில்பட்டியில கடம்பூர் ராஜு நிற்கிறார், அவர் முன்னாள் அமைச்சர். இன்னொருவர் முன்னாள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் சண்முகநாதன் நிற்கிறார். ஒரு மாவட்டத்தில் 3 முன்னாள் அமைச்சரை களத்திலே இறக்கிட்டீங்க. ஜெயலலிதா 3 முன்னாள் அமைச்சர் யார் வச்சிருப்பாங்க தெரியுமா? யாராவது ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஒரு ஆளை திடீர்னு மந்திரி சபையிலேருந்து விடுவிப்பாங்க, இன்னொரு ஆளை போடுவாங்க. அப்படிதான் 3 மந்திரி. இங்க ஒரே மாவட்டத்துல இருந்து 3 முன்னாள் அமைச்சர் போட்டி போடுறாங்க. கணக்கு அதுதான் கணக்கு. எடப்பாடி கணக்கு. நீங்க நட்சத்திர வேட்பாளர் போட்டு நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு 2024 கன்னியாகுமரியில அதிமுக 4வது இடம் வருது. 4வது ரவுண்ட் வருது. நாம் தமிழர் 3வது இடம் வருது. எல்லா தொகுதியிலையும் 10,000 ஓட்டுக்கு கீழே. நாகர்கோவில் தொகுதியிலே 8,000 ஓட்டு தான் வாங்குறாங்க. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில மட்டும் 15,000 ஓட்டுக்கு மேல வருது. வேற எல்லா தொகுதியிலையும் 8,000, 7,000, 3,000 வாங்கின தொகுதியெல்லாம் இருக்கு. விளவங்கோடு இடைத்தேர்தல் 4வது ரவுண்டு வராங்க. நாம் தமிழர் 3வது இடம் வருது. அவர் பார்த்தாரு. அதான் கணக்கு. நான் சொல்ற கணக்கு. 4 தொகுதிகளையும் பாஜகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் ஒதுக்கிட்டார். சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறது ஒன்னே ஒன்று. அந்த தொகுதியை எடுத்துக்கிட்டார். தொகுதிகளை தேர்ந்தெடுத்த விதத்திலும் அதுல நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கிற விதத்திலையும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் திமுக அரசுக்கு எதிரான ஓட்டுகளை ஒருமுகமாக இருக்கிற விஷயத்துல தோல்வி அடைந்திருக்கிறார். அது விஜயம் பிரிக்கிறார். எந்த விஷயத்துல இல்ல, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒருமுகமா ஈர்க்கிறதுல தோல்வி அடைந்திருக்கிறாங்க. நீங்க ஆன்டி குறிப்பா விஜயை விமர்சிக்காதது அந்த மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்களா? இல்ல, விஜய் விமர்சிச்சா உங்களுக்கு விஜய்க்குள்ள இருந்து ஓட்டு வராதுல்ல. நீங்க விஜய் விமர்சிக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய லாபம் இருக்காது. திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை கூர்மைப்படுத்துற இடத்துல அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். நீங்க இன்னைக்கு விஜய் களத்துல இருக்காருங்க. திமுக ஒரு தீய சக்தின்னு பேசுறாரு. அது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸால கவனிக்கப்படுது, ஈர்க்கப்படுது. அப்ப அது திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய்க்கு போகுதுல. நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு தான் அது. நான் இன்னும் சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், விஜய் களத்துக்கு போன பின்பு என்னுடைய ஜனநாயகன் படம் பச்சைக்கு காரணம் பிஜேபி. என்னுடைய சிபிஐ விசாரணை கலைக்கிறது பிஜேபின்னு பேசினார்னா களம் மும்முனை போட்டியா மாறிடும். நம்ம சொல்றோம்ல எல்லாரும் இருமுனை போட்டி, அந்த களம் மாறிடும். எப்படி மாறும்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக திமுக வைக்கக்கூடிய ஆழமான முன்வாதம் என்பது தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு நடக்கக்கூடிய போர் எல்லாத்திலையும் பாஜக நிறுத்துறாங்க. விஜய் அந்த பாஜகவை எதிர்த்து பேச ஆரம்பித்தால் நான் நினைக்கிறேன் விஜய் அப்படியும் பேசுவார்னு நினைக்கிறேன். அப்படி பேசுகிற பொழுதுதான் அவர் சொல்ற மாதிரி களத்துல கொஞ்சம் டஃப் ஃபைட் வரும் அப்படின்னு தோணுது. ஸோ அவர் விஜய் அதை விமர்சிப்பார்னு தோன்றுகிறது. ஸோ அந்த அது வரைக்குமே அது அதிமுகவுக்கு நெருக்கடி தானே. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட விஜயம் எடுக்கிறதுமே அதிமுகவுக்கான ஒரு நெருக்கடி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பரப்புரையில் எல்லாமே எடப்பாடி அவர்கள் விலைவாசி உயர்வு, மக்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே அட்ரஸ் பண்றாரு. இது எல்லாமே அதிமுகவுக்கு அந்த வாக்குகளா கிடைக்காது. ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவாங்கன்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் வாக்களிப்பாங்கன்னு போது அது இயல்பு அதிமுகவுக்கு வந்துடும் இல்லையா? இல்ல, நிச்சயமா நீங்க அதிமுகவால் கவனிக்கப்படும். ஏன்னா நட்சத்திர வேட்பாளர்கள், இரட்டை இலை சின்னம் எல்லாம் இருக்கும். பட் ஒரு சின்ன சேதம் விஜயால இருக்குங்கிறேன்னா, அந்த சேதத்துக்கு நீங்க கேட்டது போல எடப்பாடி பரப்புரை செய்கிறார். இன்னைக்கு எங்க ஊருக்கு வந்திருக்காரு, கன்னியாகுமரிக்கு. ஆரல்வாய் மொழின்னு ஒரு ஊர். அங்க ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு இந்த பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிறார். இதே விஜய் வந்திருக்கிறாருன்னா அந்த பிரச்சாரம் இந்த ஊர்ல தான் செய்யறாருன்னு அவ்வளவு பேரும் திரளுவாங்கல்ல. நீங்க அவர் ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்குறதுல தொடர்ச்சியா பேசினாரு, மீடியால பேசினாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு, பல தளங்களில் இயங்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா விஜய் வந்தாரு, கரூருக்கு போனாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜின்னு பாடுறாரு. அடுத்த நாள் ரீல்ஸா பிள்ளைங்க ஆடி போடுறாங்களே. பொம்பளை பிள்ளைங்களுக்கு செந்தில் பாலாஜியை தெரியுமா? முதல்ல இதுக்கு முன்னாடி கரூர்ல தெரியுமா இருக்கும், அரசியல் பார்க்கறவங்களுக்கு தெரியுமா இருக்கும். கடைக்கோடி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைங்க ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தினே சொல்றாங்க.
அப்ப அதுதான் நடிகர்களுடைய தாக்கம். விஜய் பேசுவது அபத்த அரசியல். திமுக ஒரு தீய சக்தினா ஏன் திமுக வந்தவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க? ஏன் திமுக அதிமுக வந்தவங்களுக்கு பதவி கொடுக்குறீங்க? தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கிற போர்னா ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு செங்கோட்டையில மேடையில் வைக்கிறீங்க. ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு கூப்பா கட்டினர் வழக்கை எதிர்கொண்டவர். ஸோ அது ஏதோ ஒரு வகையில் அவர் பேசுவது கவனத்துக்குள்ளாதுங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேருதுங்க. அந்த இடம் அதிமுகவுக்கு ஒரு சவாலா இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ களம் திமுக போட்டியா தான் இருக்கும். ஆனா விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார். அவர் பிக் ஸ்பாய்லரா இருக்க போறாரா, சின்ன ஸ்பாய்லரா இருக்க போறாராங்கிறது அவருடைய பிரச்சார களத்துக்கு வரும்போது தான் தெரியும். அவர் பிரச்சாரத்துக்கு போவாரு எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன். ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளரை அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளரை அறிவித்தார். விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்து அறிவித்தார். பார்த்தோம்ல எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு தான் நின்ட்டாங்களே, முடிஞ்சு போச்சு. இனி அவர் களத்துக்கு போகணும்னு ஒன்றும் சொல்றது இல்லையே. நீங்க பாத்தீங்கன்னா டிவியில பார்த்தேன், எனக்கு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வேட்பாளராக அறிவிக்கிறார். ஒரு வேட்பாளர்லாம் பறக்க முத்தம் கொடுக்கிறார். கைகள் எப்படி வச்சு இப்படி தட்டி விட்டு இப்படி ஸ்மைல் பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை நாளைக்கு கிரவுண்ட்ல ஓட்டு கேட்டு வரும்போது மக்களை பார்த்து இப்படிதான் கொடுப்பாரான்னு தெரியல. பெண் குழந்தைகள்லாம் வீட்டுல வச்சிருக்கணுமான்னு தெரியல. வெளியில நின்று பாத்துறாதீங்கன்னு சொல்லணுமான்னு தெரியல. அப்படி இருக்கு. இதெல்லாம் அபத்தம். இதெல்லாம் மாத்தணும். அவங்க நிறைய ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ அதிமுகவுல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துக்கூடிய தொகுதிகள் இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம் சார்? அதுல எடப்பாடி அவர்களுடைய கணக்குன்றது எப்படி இருக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு என்பது பாஜக தனக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அழுத்தத்தை அவர் நீர்த்து போக செய்திருக்கிறார். பல தொகுதிகள், ராதாபுரம் அப்பாவு தொகுதி பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. அங்க இன்பத்துறை இருந்தார் அதிமுக, அவர் எம்பி ஆக்கப்பட்டு விட்டார். அப்ப அந்த இடம் வேகன்சி இருந்துச்சு. அப்பாவுக்கிட்ட தோற்பதற்கு ஆள் தேவை. அப்பாவு அவர்கள் மீதே பல அதிருப்திகள் இருக்கு அந்த தொகுதிக்குள்ள. இருந்தாலும் அவரை எதிர்த்து ஒரு வலுவான வேட்பாளராக நிறுத்துவதை விட நம்ம போய் இவரை பிஜேபி கையில கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சு இப்படி பல தொகுதிகள்ல, அமைச்சர்கள் தொகுதிகள்ல மட்டும் ஒரு 12 தொகுதிகள் நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? 14 தொகுதிகளுக்கு மேல அமைச்சர்கள் தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னா அது என்ன செய்தியை சொல்ல வருது? இல்ல, அவர்கள் அதிமுகவின் ஆற்றலை அமைச்சர்களோடு மோதி இழக்க விரும்பவில்லை. நம்ம கேட்கிற ஐ பெரியசாமி அல்லது ஒரு பெரிய சீனியர் அமைச்சர்கள் முன்னாள் இப்ப நீங்க கீதா ஜீவனுக்கு எதிராக சீதா செல்லப்பாண்டியனை விட்டுருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக திருச்செந்தூர்ல பிஜேபி கொடுத்துட்டாங்க. கீதா ஜீவன் அவர்கள் கூட தோல்வி அடைந்திருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக இருந்தாலும் ஜெயிப்பாரு, அண்ணா திமுக இருந்தாலும் ஜெயிப்பாரு. அதான் சொல்றேன், அமைச்சர்கள்லையும் அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த அமைச்சரை ஜெயிக்கவே முடியாது, இந்த அமைச்சரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வகைப்படுத்தி இப்ப திருச்செந்தூரை பாத்தீங்கன்னா பிஜேபி கொடுத்துருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக இருந்தாலும் ஜெயிப்பாரு, அண்ணா திமுக இருந்தாலும் ஜெயிப்பாரு, அவர் பிரச்சாரத்துக்கு போட்டாலும் ஜெயிப்பாரு. மக்களோட அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவரே தனக்கு உடல்நிலை சரியில்லை, முதுகெல்லாம் வலிக்குதுன்னு சொன்ன பிறகு கூட தலைமை விடலைங்கிறாங்க. அவரை நீங்க தான் நிக்கணுங்கிறாங்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களோட நெருக்கமானவர். அப்ப அதிமுகவினுடைய கணக்கு சிம்பிள் கணக்கு தான் சார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இரட்டை இலை இந்த ஆற்றலை ஒரு வெல்லுமா வெல்லாதான்னு நினைக்கக்கூடிய தொகுதியில போய் செலவு பண்ணாதீங்க. எளிதா ஜெயிக்கக்கூடிய தொகுதியில மேக்சிமம் எஃபெக்டா போடுங்க. ஜெயலலிதா இல்ல, எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்ய போறோம். நம்மால போய் ஒரு சீனியர் அமைச்சரை போய் எதிர்க்க முடியுமா? அந்த இடத்துல நீங்க ஒரு வேல்யூ ஆட்டு உங்க உள்ளூர் வேட்பாளருக்கான முகத்துக்கான வேல்யூ, இரட்டை இலைக்கான மதிப்பீடு, நம்முடைய 10 ஆண்டு ஆட்சியினுடைய மதிப்பீடு, இந்த 3ஐயும் பொருத்தி கொண்டு போங்க. இதுதான் அஜெண்டா. சோ அதிமுகவினுடைய வேட்பாளர் தேர்வு, அதிமுக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதிகள், அந்த இடத்துல திமுகவை விட ஒருபடி கவனம் கூடுதலா செலுத்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே சார், இறுதி ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அமைச்சர்களுக்கு எதிராக இவ்வளவு ஆற்றலை பயன்படுத்துறதை விட ஈஸியான தொகுதி எதுவோ அதை நோக்கி போறாங்கன்னு. இன்னொரு கேள்வியும் என்ன வருதுன்னா, இப்போ திமுகவுமே 175 தொகுதிகள்ல நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அப்போதான் பெரும்பான்மையாச்சும் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம நிறைய கருத்துக்களை பார்க்கிறோம். அதே தான் அதிமுகவுக்கும் இருக்கு. கடந்த காலங்களை நம்ம பார்க்கும் பொழுது இதே திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுமே 180 தொகுதிகள் அல்லது 140 தொகுதியில நின்று கூட பெரும்பான்மை அடைஞ்சாங்க. பட் இன்றைய காலகட்டம் அப்படின்றது அப்படி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, இந்த காலகட்டம் நிச்சயமாக அப்படி இல்லை. காரணம், புதிய சக்தியாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான். அவர் யார் ஓட்டு எடுப்பாருன்னு தெரியல. இப்ப நான் பேசுறேன், இளைஞர்கள் ஓட்டை எடுப்பார், பெண்கள் ஓட்டை எடுப்பார். இளைஞர்கள் ஓட்டை அவர் எடுப்பது திமுகவுக்கு பாதகம். ஏன்னா அதிமுக இளைஞர்களே இல்லை. அப்ப அதிமுகவுக்கு பாதிப்பானா ஆல்ரெடி பாதிப்பு தான். அது இப்போதைக்கு திமுகவுக்கு பாதிப்பு. இளைஞர்கள் ஓட்டை எடுக்கிறது, பெண்கள் ஓட்டை எடுப்பார். மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேருக்கு கொடுத்து பெண்கள் ஓட்டை இப்ப வைத்திருக்கிறது திமுக தான். அதிமுக அது இயல்பாகவே இழந்து வருகிறது. சோ இதுதான் அவங்களுக்கு களத்துல யூகிக்க முடியாத தன்மையா இருக்கு. நான் சொல்றேன், விசிகா கடுமையா பாதிப்புக்குள்ளாங்க. நான் போயிட்டு இருந்தேன் ரவுண்டு. பட்டியல் சமூக இளைஞர்கள்கிட்ட விஜய்க்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. சோ அப்ப அது யாரை பாதிக்கும்னே தெரியாது. நீங்க விசிகாவை பாதிக்கணும்னா அது ஜான் பாண்டியனுக்கும் பொருந்தும் தானே. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்க பாதிக்கணும், இங்க புரட்சி பாரதத்துக்கும் பொருந்தும் தானே. அப்ப இந்த தேர்தல் என்பது ஒரே ஒரு கட்சியை மட்டும் பாதிக்காது, கம்யூனிஸ்ட் கட்சிகளை. அது சித்தாந்த கூட்டம், கொள்கை கூட்டம், உண்மையாலே ஒரு எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ என்று உருவான கூட்டம்.
நீங்க வலதுசாரி ஓட்டுமே உடையுது, இந்துத்துவ வாக்களே உடையுது. ஸோ அதனால அவர்களுக்கு வந்து ஒரு அச்சம் வருது. அந்த அச்சத்தினுடைய உச்சமாக தான் மேக்சிமம் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி நகர்றாங்க. என்னுடைய பார்வை சரியாக இருந்தால் இந்த நொடி வரை யாருமே பெரும்பான்மை என்கிற இலக்கில் உறுதியாக இல்லை. களப்பணியை பொறுத்துதான் அது முடிவாகும் அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.